அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், தங்கத்தை பார்த்ததும் ஏன் இப்படி வாயை பொழக்கிற? ஏப்பா, நான் முன்ன பின்ன கூட இவ்வளோ தங்கத்தை பார்த்தது இல்லைப்பா. இன்றைக்கி தான் முறையாக பார்க்குறேன். இது அந்த மண்டையனோட வேலை தான். என்னது, மண்டையனோட வேலையா? ஆமாம், யார்கிட்டயே பெட்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஏப்பா, நான் மாறு வேஷம் போட்டிருக்கதையும் கண்டுபிடிச்சிட்டான்பா. ஒருவேளை அவன் பெட்டியை கொடுக்க வேண்டிய பார்ட்டி இந்த வேஷத்தில் வர்றேன்னு சொல்லியிருப்பான். அந்த வேஷத்தில் நீ இருக்கவும் நேராக உங்ககிட்ட கொண்டு வந்து பெட்டியை கொடுத்துட்டான். ஆஹா, ஆளு மாட்ட மாட்டேங்கிறான். ஆனால் அவன் செல்ஃபோன் மாட்டுது. இப்போ தங்கம் மாட்டி இருக்கு. ஏப்பா, வந்தவனை பார்த்தா மண்டைய மாதிரி தெரியலையே. நாம் எப்படி மாறு வேஷத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி மண்டையனும் மாறு வேஷத்தில் வந்திருப்பான். ஆஹா, நிஜமான வேஷந்தாயா பலிக்குது. நம்மளை மாதிரி ஒப்புக்கு வேஷம் போட்டால் ஜெயிக்கவே முடியலையே ஐயா. A few moments later. ஆஹா, பாஸ்வேர்டை சொன்னதும் பொட்டியை கொடுத்துட்டு வந்துட்டோமே ஐயா. பணம் எப்போ போடுவீங்கன்னு கேட்க மறந்துட்டோமே. சரி, எங்கே போயிருக்க போகிறாரு? இங்கே தானே இருப்பார். இப்போ போய் கேட்டுட்டா போச்சு. ஏப்பா, இப்போ என்ன பண்ணுறது? அதைத்தானே நானும் யோசிச்சிட்ருக்கேன். நீ யோசிப்பா. எனக்கு இந்த தாடி ஒட்டினது நம்மன்னு அரிக்குது. தாடியை பிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சொரிஞ்சுக்கிறேன். ஆஹா, தாடியை பிச்சுட்டு சொரியையில் என்ன சுகமாக இருக்குது. ஆ, என்னது, ஒட்டு தாடி. ஆஹா, இவன் காத்துவாயனாச்சே. கடைசியாக தங்கத்தை கொண்டு வந்து காத்துவாயன் கையிலேயே கொடுத்துட்டமே. ஆமாம், எப்படி அதே மாதிரி வேஷத்தில் வந்திருப்பான்? ஒருவேளை ஒட்டு கேட்டிருப்பானோ? இப்போ இவங்கிட்ட இருந்து இந்த தங்கத்தை எப்படி ஆட்டைய போடுறது? கூட்டாளிக்கு விஷயம் தெரிஞ்சா காரி துப்புவான ஐயா. அப்போவே சொன்னான், நீ போகாத, நான் போயிட்டு வரேன்னு. நான் தான் கேட்காம வந்தேன். 1 hour later. அடடே, அண்ணன் வந்துட்டார். வாங்கண்ணே, தங்கத்தை கரெக்டாக ஒப்படைச்சிட்டிங்களா? இல்லைடா. என்னண்ணே ஆச்சு? தங்கம் யார் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் பத்திரப்படுத்தி வச்சோமோ அவன் கையிலேயே கொண்டு போய் நானே கொடுத்துட்டேன்டா. என்னண்ணே மொட்டையாக சொல்கிறீங்க? யார் கையில் என்ன கொடுத்தீங்க? கொஞ்சம் இருடா கூட்டாளி, ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்பாடா, ஃபீல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சொல்கிறேன்டா, அந்த காத்துவாயன் கையிலேயே கொண்டு போய் பொட்டியை கொடுத்துட்டேன்டா. என்னண்ணே, மொத்த தங்கத்தையும் கோட்டை விட்டு வந்துட்டீங்களே. அவன் கையில் இருக்குண்ணே தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க. நான் எங்கடா கொடுத்தேன்? கரெக்டாக சொன்ன மாறு வேஷத்தில் அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். நேராக கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் அப்போ கூட வாங்கலடா. பாஸ்வேர்டும் தெரியல. கூட வந்த ஒரு அசிஸ்டண்ட் இருக்கானே, அவன் எக்கு தப்பாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் தானேன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அதை நம்பி தங்கத்தை கொடுத்துட்டேன்டா கூட்டாளி, கொடுத்துட்டேன்டா. இப்போ என்னென்ன பண்ணுறது? அந்த தங்கத்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காத்துவாயனையும் ரூட்டில் விட்டுட்டு இருந்தோம். இப்போது தங்கம் கைக்கு வந்து பணம் கிடைக்கிற நேரத்தில் இப்படி கோட்டை விட்டீங்களேண்ணே. டேய் கூட்டாளி, தங்கம் காத்துவாயன் வீட்டில் தாண்டா இருக்குது. நான் அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் வீட்டை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ராத்திரி அந்த காத்துவாயன் வீட்டுக்கு போகிறோம். நாம் 2 பேரும் சேர்ந்து அந்த தங்கத்தை ஆட்டையை போடுறோம். ஏண்டா, கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை கோட்டை விட்டுட்டு அதை ஆட்டையை போடுறதுக்கு அவன் வீட்டுக்கு போகிறோம். நீ என்னடா பிச்சைக்காரத்தனமாக முந்திரி கொத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க? நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது சாப்பிட்டணுன்னு? அது அப்போ சொன்னது, இது இப்போ சொல்கிறது. புரியுதா? நம்ம டார்கெட் தங்கம் மட்டும்தான். Later. உங்கள் பாஷை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. ஆமாம், எனக்கு கூட தான். அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவராக இருக்கார். கிடைச்ச தங்கம் எல்லாத்தையுமே போலீஸில் அப்படியே ஒப்படைச்சிட்டாரு.
தங்கத்தை பறி தங்கத்தை பறி கொடுத்தவங்க மறுபடியும் திரும்ப தேடி வந்தீங்கன்னா வந்தா என்ன மாமா செய்வீங்க? செய்வீங்க? அந்த பயம் அவருக்கும் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டில் வந்து அவர் கூட படுத்துக்க சொல்லியிருக்காரு. பாவம் மாமா அவரு போய் பத்திரமா அவரை பார்த்துக்கங்க. அப்புறம் மாமா திரும்பி வர்றப்போ அந்த முந்திரி கொத்து கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வர்றீங்களா? நாம் என்ன கேட்குறது, அவரே கொடுப்பாரு, கவலையே படாத. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.